உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போகிறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. சரியாயிடுமா மாட்டோமா? 5ல் வேற சனி வருதுன்னாங்க. 4ல் சனி வந்தே நிறைய இழந்துட்டேன். அதில் 5ல் சனி என்ன ஏதோ குரு பார்க்குதுன்னாங்க. லைட்டாக ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப வக்ரமானாருனார், திரும்ப வந்தாருனார், ஒன்றும் ஆன மாதிரியே தெரியல. எங்களை மட்டும் ஏன் கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாரு? உண்மையிலே சொன்னால் நிஜமாவே பாவப்பட்ட ஆட்கள் யாருன்னா விருச்சிகராசி ஆட்கள் தான். ஒரு 15-16 வருஷமாகவே நல்லா இல்லை. எத்தனை 2 சனி பயிற்சி பார்த்துட்ட மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு இப்போ பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரங்களை. ஏன்னா பிளானட்டரி போர்ஷன் கொஞ்சம் அப்படி தான் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, சுகர் கோட்டிங்லாம் கொடுக்காம கரெக்டாக பேசணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. சூப்பர். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. அந்த 5 கிரகமும் என்ன மாதிரியான கிரகங்களாக இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். பாசிட்டிவ்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லலாம். பத்தத்துக்கு ராசிநாதன் வேறு கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு மட்டும் நீங்கள் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். இத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்டேன், இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்றேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்காக காலம் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது. 5ல் சனி அமர்த்தல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். கொஞ்சம் சின்ன சின்ன டிலே, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, குழந்தைகள் வெளியே வச்சு, ஆனால் அது போய் உட்காந்துருக்க இடம் இந்த தடவை காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, குருவோட வீடு. அதனால் நிறைய கோவில், இறை வழிபாடு, ஆன்ம ஞானம், குலதெய்வத்துடைய அருள் இப்படிலாம் இயங்க போகுது இந்த சனி. சனி சுபத்துவமாகி 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்த போகுது. அதனால் கவலைப்படுறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 5 கிரகம் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது எப்படி இருக்குன்னா, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கேப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இந்த ஏப்ரல் மாதம். 10க்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறார். அது கரெக்டாக ஒரு பாகியஸ்தானத்தில் இருக்காருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் வீட்டுக்காரோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். செவ்வாய் அப்படின்னால பிபி, பிளட் ப்ரெஷரு அதெல்லாம் இருக்கக்கூடிய இடமும் 4ஆம் வீடு, காலபுருஷனுடைய 4ஆம் வீடு இண்டிகேட் பண்ணுற இடம் ஹார்ட்டு. ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட இடத்த மூச்சு வாங்குறது, கொஞ்சம் பிபி, சுகர்ன்ற மாதிரி பரம்பரை நோய்களுக்குள்ள ஆட்படுறது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நடக்கும், விருச்சிக ராசிக்கார துணைகளுக்கும் நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது, சரியா? அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக 5ஆம் இடம்னாலே வயிறு தான். பெண்களாக இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது, ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் மெனப்போஸ் டயத்தில் இருக்கக்கூடிய இந்த 40 வயதை தாண்ட பெண்கள்லாம் தயவு செஞ்சு உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன தான் நீங்கள் ஒரு பழமொழி இருக்குல்ல, தன் மனுஷ ஆளால் சொல்லுவா, பிரத்தியா சிரிக்க சொல்லுவார். என்ன தான் நீங்கள் அழுதே சொன்னாலுமே யார் அதை காது கொடுத்து கேட்க போகிறது? நீங்கள் ஏன் உங்கள் எனர்ஜியை வரைய பண்ணுறீங்க? திரும்ப சொல்கிற மாதிரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் ப்ரூவ் பண்ணி ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இந்த ஞானம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அவங்ககிட்ட மட்டும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் வீடு ரகசியங்களை, அதிரகசியங்களை பகிர்ந்து வைத்திருக்கக்கூடிய இடம். அது நிறைய மந்திர உச்சாரணம் நடக்கக்கூடிய இடம். 8ஆம் இடமே வேற லெவல். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருத்தல், அதுவும் 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது குழந்தைகள் மூலமாக ஒரு சின்ன விரயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணுறது, உங்களோட தாட் ப்ராசஸால் சின்ன செலவடைகிறது, தேவையில்லாமல் நீங்களாக யோசிச்சு எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை இழக்கிறது, அதுவாக இருக்குமா நீங்களாக யோசித்து பணத்தை செலவு பண்ணுறது, இந்த மாதிரி கற்பனை அதீத கற்பனையை மாறுறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதில் மட்டும் கவனமாக விருச்சிக ராசிக்காரங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தான். நிறைய அமானுஷ்யங்கள் கிடைக்க போகிறது. இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அமைதியாக உட்கார போகிறீங்க. அவங்களுடைய அமைதி மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறக்கூடிய அமைதியாக இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் குழந்தைங்களுடைய உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைகள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. 5ஆம் இடம் வழுக்கிறது பயங்கரமான புத்திசாலித்தனம்லாம் மீறும். உங்களுக்கு ராகு அதிகமாக இருக்குது. எப்படி ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கை கொஷினே 3 மார்க்காக பிரித்து, 2 மார்க்காக பிரித்து, 10 மார்க்காக பிரித்து, 5 மார்க்காக பிரித்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா ஓடும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம்
ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா புதன் நாளே படிப்பு, புதன் ராகு சேர்க்கை கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். குழந்தைகள்லாம் அப்படி விருச்சிகராசி குழந்தைகள்லாம் வந்து நிறைய படிப்பில் அதி உன்னத நுட்பமாக தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். போயிட்டு வர இடங்களில் மட்டும் குழந்தைங்களா கொஞ்சம் கவனம். விருச்சிகராசி பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விளையாடும் போது மேலேருந்து கீழே இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனம். பெண் பிள்ளைகள் இன்னுமே கவனம். ஏன்னா புதன் அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதனால் பெண் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனே இமீடியட்டாக போய் டாக்டரை பாருங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா உடனே வெந்தயம் எடுத்து மோரில் கரைச்சி கொஞ்சம் குடிச்சிடுங்க. கொஞ்சம் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களுக்காகவே உழைச்சிட்டே இருந்தால் எப்படி, நம்மளை எப்போ பார்த்துக்கிறது? விருச்சகம் ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே பொதுநலம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. விருச்சகம் வந்து பெண்கள் மாதிரியான ஒரு சுமை தாங்கி யாருமே இல்லை. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதனால் விருச்சிகராசி பெண்களை இந்த தடவை அடுத்தவர்களுக்காக நம்ம பார்த்தது போதும். நம்மள கொஞ்சம் பார்த்துப்போம். நம்ம இருந்தால் தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத மாமனார் மாமியாருடன் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, இல்லை மாமனார் மாமியாருடைய ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். நீங்கள் மருமகளாக இருந்தால் கொஞ்சம் மாமியார் மீதும், நீங்கள் மாமியாராக இருந்தால் கொஞ்சம் மருமகள் மீதும் அப்படி இப்படி கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் கவனமாக இருக்குது. அது சும்மா இந்த ஒரு மாதம் தான். நிறைய மாமனார் மாமியார் விட்டு அனுகூலமும் கிடைக்க போகுது. சொந்த பந்தங்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமையும் இப்போ தான் இருக்குது. சொந்த பந்தங்கள் மட்டும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நிலைமையும் இப்போ தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நிறைய சொந்த பந்தங்களோட கவனம், நிறைய அம்மாலாம் வந்து பார்த்துட்டு போகிறது, அம்மா வீட்டு ஆதரவு கிடைக்கிறது, இதெல்லாம் நிறைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிகழப்போகிறது. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல கூட்டு கழிச்சு பார்த்தா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம். வட்டிக்கு வாங்குகிற இடத்துல அதீத வட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. தேவைன்னா மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவைன்னா மட்டும் காசு வாங்குங்க. தேவையில்லாமல் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவ்வளோதான், எல்லாம் சரியாக போகுது. நல்ல காலம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. சூப்பராக இருக்குது டைம் பீரியடு. சிந்தனை மற்றும் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன பண்ணாலும் ஒருமே சரியாக மாட்டேது, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்களே, என்ன மாதிரி யாருமே இயங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்தவர்கள் மீதான ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கம்னு சொல்லலாமா, அந்த ஆதங்கம் வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்குது. அது தேவையான்னு பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை தான். நீங்கள் என்ன தான் ஆதங்கப்பட்டாலும் யாரையும் நம்மளால் மாற்ற முடியதில்லை. யாரையும் மாற்றுறதுக்கு நம்ம பிறக்கலே இல்லை. நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் வேறு. விருச்சிகராசிக்காரங்க அதை தேடி தான் ஞானப்பட்டு தான் பயணப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், 5ஆம் இடம் வழுக்கிறதுனால நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஒன்றை மாதிரி உண்டான்னு காதில் கேட்க போகிறீங்க. இது வரைக்கும் இந்த பாராட்டெல்லாம் கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. நிறைய பேர் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. நிறைய நட்பு வட்டங்கள் இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் கவனம். வேறு எதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணாம். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் அதிகார தோரணை எட்டி பார்க்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா திரும்ப சூரியன் வேறு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிகராசி படிக்கிற பிள்ளைங்களாம் எக்ஸ்ட்ராடனரியாக படிக்க போகிறீங்க. நிறைய இடத்துல வந்துட்டு தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது. வேலை அப்படின்ற இடத்துல நீங்கள் போய் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துலலாம் போகிறீங்க. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். முதல் 15 நாட்கள் மட்டும்தான் இந்த குழப்பம். ஏப்ரல் 15க்கு அப்புறம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. அல்டிமேட்டான டைப்ரைட் 6ல் வந்து சூரியன் வந்து அமர போகிறார். 6ல் சூரியன் அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள்லாம் கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பொருளுதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்க்லலாம் லோன் போட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். கனரா பேங்க்கில் இந்த மாதிரி அரசு சார் வகைகள் மூலமான ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கும் சூரியன் இருக்கும்போது உங்களுடைய நோய்க்கான சரியான மருத்துவம் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி உடம்பை பார்த்துக்கணும், ஆனால் அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கான மருந்து சாப்பிடக்கூடிய டைம் பீரியட் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. ஏப்ரல் முதல் 15 மட்டும் நீங்களா மனசை போட்டு குழப்பிக்காமல் இருந்தாலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு விரும்பியது அனைத்தும் கைகூடிய மாதமாகத்தான் இருக்குது. ஓகே, என்ன வழிபாடு நான் பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக வாராகியை பிடிச்சிக்கோங்க. வேறு வழியே கிடையாது. வாராகி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முருகன் வழிபாடு, வாராகி வழிபாடு முடியும் அப்படின்னா வந்து சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு சந்தன காப்பு போட்டு வந்துடுங்க. அதுவே உங்களுடைய பலவிதமான அல்லல்களிலிருந்து உங்களுக்கு விமோச்சனத்தை பெற்றுக் கொடுக்கும். அவரை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே வந்து பெருசாக தேவைப்படாது. அதனால் பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. விநாயகர் அகவல் கேளுங்க. பிள்ளையாருக்கு எங்கேயாவது போகும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டு வாங்க. கொஞ்சம் உப்பெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றி போடுங்க. கொஞ்சம் கண்ணீர், 6ஆம் இடம்னாலே கண் விழுகிறது. உங்கள் வீட்டுக்காருக்கு கண்ணீர் விழுகுது, உங்கள் பிஸ்னஸை பார்த்து கண் விழுகிறது, இதெல்லாம் நடக்கும் ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம். அப்போ அந்த இடத்துல வந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே விருச்சிகராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குழந்தைகளை வீட்டுக்காரெலாம் உட்கார வச்சு தினமும் சுற்றி போடுங்க. நீங்கள் அப்படியே உங்களை இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை, கிளாக் வைஸில் 3 தடவை, திரும்ப ஆன்டி கிளாக் வைஸில் 3 தடவை சுற்றி போட்டு உப்பை தண்ணியில் போடுங்க. உப்பு கரையிற மாதிரி உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய கண்ணீர்களும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கரைஞ்சி போகும். நீங்கள் கவலையே பட வேணாம். இதை மட்டும் மறக்காமல் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள்.
முடியும் அப்படின்னா கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதுவும் காவல் தெய்வங்களுடைய கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. உக்கிரமான தெய்வங்களுக்குலாம் எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அனுமன் கோயிலுக்குலாம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் பல தடைகளை தவிடுபொடியாக்கி முன்னுக்கு வருவதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை, சிந்தனையில் வந்து எப்பயுமே 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தில் இறங்குங்க. வண்டி ஓடும்போதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது மைண்டை வச்சுட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பெண்களாக இருந்தால் கவனம் தேவை. ஆண்களாக இருக்கும்போது ஹார்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டுக்காரருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. மூத்த பையனுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்க. மாமனார் அப்பாவாக இருந்தால் அவங்களுடைய உடல்நிலையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள். இதுவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாக கண்டிப்பாக அமையும். காவல் தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் போய் ஒரு மாலை போட்டுவாங்க. காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்வாங்க. முனீஸ்வரர் மாதிரி, பாண்டி முனி மாதிரி. இதே உங்கள் குலதெய்வம் அமைஞ்சிட்டா இன்னுமே ரொம்ப நல்லது. போய் ஒரு தடவை குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க. கூடல் அழகூர் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். மதுரையில் இருப்பார் அவரை போய் பாருங்கள். அப்படி இல்லையா, இன்மையில் நன்மை தருவார் கோவில் இருக்கும் மதுரையில், அவரை போய் பிடிச்சிக்கோங்க. அந்த சிவன் உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொண்டு வந்து கொடுப்பார். நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன் மேடம், இங்கேருந்து மதுரைக்கெலாம் போக முடியும்னா ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள். மனசார நினைங்க கடவுளை. நீங்கள் சிவான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையில் வந்து உட்காந்துருவார் சிவன். நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான். அதுதான் வேணும். அதனால் நீங்கள் வந்து அவனருளாலே அவன்தால் வழங்கி வேண்டியதெல்லாம் தருவாய் நீ, வேண்டுவதெல்லாம் கொடுப்பாய் நீன்னு சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் நீங்கள் வேண்டுங்க. யாருக்கு கேட்குதோ இல்லையோ சிவனுக்கு கேட்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தேவைப்படுகிற மங்களத்தை அனைத்தும் இந்தான்னு, ஏன்னா 5ஆம் இடமே மங்களத்தை தரக்கூடிய இடம். இந்தான்னு கொண்டு வந்து கொடுப்பாரு சிவன். அதனால் இன்மையில் நன்மை தருவார் கோவில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. மறக்காமல் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு தினம் அந்த சிவனை ஒரு தடவை பார்த்துக்கோ. எந்த இன்மை வந்தாலும் அவர் வந்து அதில் நன்மையை தான் கொடுப்பார். கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போகும். கவலைப்படாதீங்க.